ஸோ நான் குன்னூர் போயிருந்த அந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ஊட்டி ட்ரெயின் குன்னூரை கிராஸ் பண்ணுது. அதாவது மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வழியாக ஊட்டிக்கு வருங்க. ஸோ குன்னூர் கிராஸ் பண்ணுற இந்த சீனு எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி நான் என்னோட லக் எனக்கு கிடச்சி. ஸோ பக்கத்தில் போய் எடுத்தோன்னாக்கா அது ட்ரெயின் எடுத்த மாதிரி தான் இருக்கும். லாங் வியூவில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு லாங் வியூவில் இருந்து அந்த ட்ரெயின் எப்படி வந்து கிராஸ் ஆகுது இந்த ரோடை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் வந்து இந்த ரோட் கிராசிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாலத்துக்கு மேலே இல்லை பாலத்துக்கு கீழே வந்து ட்ரெயின் பார்த்து கீழே காருங்க போகும், வண்டிங்க போகும். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணனால இப்போ வந்து ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் குன்னூரில் மட்டும்தான் இந்த மாதிரி ரோட் கிராசிங்கில் வந்து ட்ரெயின் போகுதுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரம்யமான காட்சி. ஸ்டீம் இன்ஜின் நினைக்கிறேன். போக பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அழகான இந்த குன்னூரில் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த வண்டிங்கள்லாம் நின்றுருக்கு. இந்த வண்டிங்கள்லாம் வந்து போகணும்னா இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகணும். பெரிய பெரிய கேட் இருக்கும் பாருங்கள். அந்த கேட்டும் நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன். அந்த பெரிய பெரிய கேட்டுங்க வந்து இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க, வண்டிங்கள்லாம் மூவ் ஆகும். அப்படி வண்டிங்க மூவ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுதுங்க இந்த டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. நானும் ரசித்த இந்த காட்சிகளை நீங்களும் வந்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காட்சிகள் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஜாஸ்தி போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். பாருங்கள் இந்த கேட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதை ஓப்பன் பண்ணிட்டாங்களா? இப்போ வந்து இந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணால் இந்த வண்டிங்கெல்லாம் கிராஸ் ஆகி போகும். பெரிய பெரிய கேட்டுங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கேட்டுங்க அப்போ போட்டதுங்க சூப்பராக இருக்கும்.